வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம கல்லாமைங்கிற அதிகாரத்துல 7 குறள் பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 8வது குறள். இப்பவும் அந்த கல்லானை பற்றி அவரு சொல்லும் பொழுது அவரு அவங்க அதாவது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தகமை, ஒட்பம், அது மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு பொம்மை போன்ற ஒரு தோற்றம், இது எல்லாம் கூட இருந்ததாக இவங்க முந்தின சொன்னார். ஆனால் அதெல்லாம் அந்த கல்வி இல்லாதவனுக்கு அதெல்லாம் இருந்து ஒன்னும் இது இல்லை, அவனால எதையும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். இப்போ இதுல இந்த 8வது குறளையும் அத மாதிரிதான் ஒண்ணு அவர் சொல்றாரு. ஆனா அதுல இந்த இடத்துல அந்த கல்வி கற்காதவன் அந்த கல்லாமையினால அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வம் கூட அவனுக்கு கிடைத்திருக்கும் செல்வம் கூட அவனு அதனால மக்களுக்கு நன்மை பயக்காது. அவன் எப்படி அவன் அதான் அந்த தகமையும் அது இது எல்லாம் இருந்தாலும் அவனால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த இதுலயும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பிரயோஜனம் இல்லை. ஆனா அதை சொல்லும் பொழுது திருவள்ளுவர் ரொம்ப எப்படின்னா நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே. நல்லவங்க நல்ல மக்கள் செல்றதுக்கு கொஞ்சம் வறுமைக்கு அவங்க வர்றாங்க. அது ரொம்ப ஒரு இன்னாத, அது இனியது இல்லை, இன்னாத ரொம்ப வருந்தக்கூடிய இன்னாத. அப்படி நல்லவர்களுக்கு இந்த வறுமை வரும்போது அது ரொம்ப வருத்தத்திற்கு உரியது, சங்கடத்திற்கு உரியது, துயரத்திற்கு உரியது. நாமெல்லாம் பார்த்து ஏன் இப்படி அந்த மாதிரின்னு நம்ம கடிதத்துக்கும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அதனாலதான் அவர் சொல்றாரு, நல்லார்கள் பட்ட வறுமையின் எண்ணாதே அப்படின்னு அவரு சொல்றவங்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கல்லார் கண் பட்ட திரு நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு என்ன சொல்றாரு. இதெல்லாம் சரிதான், அந்த இதெல்லாம் வருத்தத்துக்குரியதுன்னு நாமெல்லாம் வருந்தோம். நல்லார்கள் இப்படி அந்த கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த கல்லார்கள் பட்ட திரு இருக்க அது ரொம்ப துயரமான, நமக்கெல்லாம் சங்கடத்தை விளைவிக்கக்கூடிய. கல்லார்கிட்ட அவனுக்கு செல்வம் சேர்ந்து அவன் கையில இருக்கும் பொழுது அது அவன் எப்படிதான் அந்த செல்வத்தை அவன் செலவழிப்பான், எத்தனை பேருக்கு அவன் இன்னல்களை விளைவிப்பான், எப்படி எப்படிலாம் அவன் சமுதாயத்துல அவன் நடந்து கொள்வான்னு பார்த்தா நிறைய அவன் அந்த கல்லார்கண் பட்ட திரு அப்படி உள்ளவங்க அவ்வளவு பேரும் எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை எல்லாம் சமுதாயத்தில் அவன் ஒரு கடை வச்சிருப்பான்,
அவன் வந்து ஒரு பெரிய ஹோட்டல நடத்துவான். பெரிய ஒரு தொழிலதிபரா இருப்பான். ஆக இப்படிலாம் இருந்தாலும், இப்படிலாம் இருந்து அவன் இவ்வளத்துக்கு அவன் வந்து ஒரு கல்லாதவன் தான். இப்படிலாம் வந்து எப்படியோ ஒரு இதுல வந்து நிக்கும் பொழுது, அவன் கையில அகப்பட்ட திரு வந்து, அது இந்த நல்லார்கள் பட்ட அ வறுமைய விட வறுமைய விட அது வந்து அந்த அவன பார்த்து நம்ம வருந்தணுமே, அத விட வந்து இல்லாதது என்னன்னா, இவன் கையில அந்த கல்லார்கள் பட்டது. அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய வேதனையை கொடுக்குது. அவன் வந்து அவன் கையில வந்து திரு மாட்டி, அத பார்க்கும்போது பார்க்க முடியல. வருத்தமா இருக்கு. அவனால என்ன பிரயோஜனம்? இப்படி வந்து இருக்கு இவன் கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த கல்லாமை அவன் வந்து கல்லாமையா இருக்கிறவங்க எப்படியோ திரு வருது. அந்த திரு வந்தாலும் அதனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பயனும் சமுதாயத்திற்கு இல்லை. கல்லாதவர்கள் அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள். சரி, அடுத்த ஆளு என்ன சொல்றது?